என்னதானே தாச குடும்பத்தில் பெண்ணா பிறந்து 10 பேருக்கு உடம்பு காட்டினாலும் மனசார ஒருவர் இருக்கிறாரு நந்தரங்க காதலன் ஆள வந்தான் போன இடம் வந்த இடம் போய் ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு இன்னமும் வரலடி அம்மா. திருப்பி ஆக்கிறான் குத்துட்டு அவனுக்கு அறிவு இல்ல ஈனமானல என்னடா குத்துட்டு அப்ப போய் கேட்டுட்டு கொஞ்சம் கூட ஆச்சரியமாடா உனக்கு சாலாடா கேட்க மாட்டேனாடா. ஓ கேட்கணுமா கேட்கணும் அக்கால கடமுத்தா கேட்கணும் அவன சட்டையை வச்சுக்கிறானா அக்கால ஓய் ஓ காப்பா வாங்க நம்ம வெயில ஏத்தி பாத்துறோம் வெயில ஏத்தி பாத்துறோம் நான் என்ன சொல்றேன் மூட்றா வாயே ஈனமானல ஆடா குத்துட்டு கேக்குறீங்க மண்ணக்கு பாத்து வச்சிட்டு எத்திட்டு வச்சானால எங்கிட்ட கடையாடா எங்க புறாராத்ரா புறாராத்ரா எல்லாம் பேசாதடா. அவங்க அக்காவெல்லாம் ஏன் இழுக்கிற? அவங்க அக்காவெல்லாம் ஓ நான் தான் இழுச்சுப்பா அவனா இழுச்சுப்பா வாங்கணும் நான் தான் இழுச்சுப்பா என்னன்னா யார் அவனா அவனுக்கு கொஞ்சம் உணர்த்துக்கிட்டு வாங்க வந்து அமையத்துல இப்படியா இருக்கும் ருவாங்க நீங்க அதான் அவன் வந்து கடன் கேட்கறானா அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். கொடுக்கணுமா நான் இல்லன்னு சொல்ல சரி ஆனா எங்கிட்ட இல்ல இல்லாதவே எதுக்கு வாங்குறேன் இல்லன்னு சொல்ல வாங்கினேன் இந்த நாயா வாங்க போறேன் நான் மண்டலா லூசா இல்லன்னு சொல்ல வாங்கினேன் எல்லாம் கடன் வாங்குறான் இல்லன்னு சொல்லிட்டா எல்லாமே வாங்குறான் அவனுக்கு அறிவு இல்ல என்னடா இவன் இல்லன்னு சொல்லிட்டு காரணம் மறுபடியும் விட்டு கட்டுவான் அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் வீட்டுக்கு எவ்வளவு செலவு பண்றான் தெரியாதா பாட்டு எடுத்துட்டா பாட்டு குடுமாடா பாட்டு குடுமாடா இவ்வளவு பாப்பா கை ஏற்றுவாங்க இவ்வளவு பாப்பா அது யாரு சூரட்டி நான் அப்புறம் எங்க மேல நீ என் கார தொட்டா ரிட்டன் நானும் உன் கார தொடுன்னு சொன்னேன் அப்படிலாம் நான் பேசுவேன். சாரி போயா ஊட்ட காட்டாங்க அக்கால போய் காகராமா ஊத்துக்காகராமா என்னப்பா உலகம் இது ஆண்டவன் எதுக்கு படிக்கிறான் எதுக்கு இருக்கிறவன் இல்லாதவன் ஏன் படிக்கிறான் ஏன் படிச்சான் அவனுக்கு அறிவு இல்ல மொத்த பேர் இருக்கிறவன் அவனுக்கு படிக்க தெரியாதா படிச்சுட்டான் ஏன் இருக்கிறவன் இல்லாதவன் படிச்சான் இல்லாதவனுக்கு இருக்கிறவன் கூடணும் அதுதான் உலகம் அதுதான் நாயம் அப்பதான் சொந்த ஒட்டும் நான் என்னன்றேன் ஒன்னும் ஒட்ட தேவையில்லை அவன் கேக்குற பணத்தை நீ கொடுத்தா இல்ல அவன் கொடுத்தான்னா அதே மாதிரி நீ ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படி முடியலையா எங்கன்னா வேலைக்கு போய் நான் சொல்றேன் நீ என்ன சொல்ற அவன்கிட்ட கடை வந்தா வேலைக்கு போனா அம்மா கஷ்டப்பட்டு என்ன பெற்று வச்சுக்கிறாங்க அவன்கிட்ட கடை வந்தா நான் வேலைக்கு போனேன் என்னடா உலகுது இதுக்கு எங்க அம்மா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ட வேற யாரும் கஷ்டப்படல அவன்கிட்ட கடை வாங்கிட்டா நான் என் வீட்டாண்ட 100 பேர் வரும் 100 பேர் என் தெருவாய் என்ன பார்த்து அதிர்ந்து எல்லாம் கடன் கொடுத்துவேன் ஆமா என் உடம்பு சரியா ஒருத்தன் ஆஸ்பத்திரி ஊசி போட்டுட்டு வரான் ஒருத்தன் ஆப்பிள் வாங்கி வரான் ஒருத்தன் திராட்சை வாங்கி வரான் ஒருத்தன் ஆறுல சேவை வாங்கி வரான் ஏன் இதெல்லாம் செய்யறான் நான் செத்துட்டா துட்டு காட்ட மாட்டேன் உயிரோடு வச்சுக்கிறாங்க ஆனா அவனுக்கு முன்னோடு தெரியாது நான் உயிரோடு இருந்தாலும் துட்டு காட்ட மாட்டேன் நாங்க வேற லெவல் அதே நாங்க தூராதுல பேரு சாப்பாடு சாப்பிடுறேன் இல்ல இட்லி தோசை அது சனிக்காம சாப்பிட மாட்டேன் மணி ஆட்டிடுவ மணி மணி இருக்குது பல்லு இல்ல என்னடா வேலை பாக்குறேன் மடிப்பு மொத்தமா நீங்க மோத காத்து கொடுங்க நான் என்ன பண்றேன் மொத்த கலையுதா இப்பதான்
அதான் நான் என்னன்ற கொஞ்சம் தவிர பரவாயில்ல. ஏய் கடன் வாங்கிட்டு இல்ல ஆமா. அவன் கேட்கறது முன்னாடி கொடுக்க முடியல இல்ல. வேலைக்கு போக மாட்டேன் நான் ஏன் போறேன்? ஏன்னா உங்க அம்மா உன்னை கஷ்டப்பட்டு பெத்தா. என்ன சொன்னா ஐயாடா மூடு வாய நீ மூடு. நீ மூடு நான் மூணு. ஏனாண்டா உம்மள அப்புறமா நான் வச்சு செய்வேன். நான் வைக்காது வச்சு நான் பார்த்தாலே நீ வாந்தி எடுப்ப. நான் பார்த்தாலே நீ வாந்தி எடுப்ப. புள்ளா பார்க்கும்போதே வாந்தி எடுப்பேன். அவ்வளவு புள்ளா இருப்பேன் நான். என்னன்ற கடன் வாங்கிட்டியா? ஆமா. கடன் முடியலன்ற. ஆமா. அவன் கேட்கறது முன்னாடி கொடுக்கவும் முடியல. இல்ல. அவன வாடா போடான்னு கேட்காத. நான் தான் கேட்பேன். அடுத்தவனுக்கு பயப்படனால படிச்சவனுக்கு பயப்படும். படிச்ச கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார். அவன் சொல்லிட்டா கடன் கொடுக்குறான் பாரு, அவன் மனுஷன். ஓகே. கடன் வாங்குறான் பாரு, அவன் கடவுள். அதே மாதிரி கடவுள். இந்த வெங்கடேஷ் பெருமாள் இருக்கிறாரு, திருவா பண்றாங்க. அவர் ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து திருவா பண்ணு சொன்னாரா? இவ்வளவு விட்டு வச்சு பண்ணி திருவா பண்றாங்க. அது மாதிரி துட்டு இல்லாத கடவுள். நானும் துட்டு இல்லாத கடவுள். போடுங்க கேட்காதீங்க, நான் கடவுள். ஆமா ஆமா. அதான் நல்லாக்கதா நாயும் ஒய்வுதா சாயம். சூப்பர் பாருமா, ஆயிரமா சொல்ல பாரு. கலாக்கதா நாயும் ஒய்வு. நான் என்ன கடவுளுக்காக செய்யறாங்களா? எல்லா ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு பிரார்த்தனை இருக்கு. எஸ் எஸ். அந்த பிரார்த்தனை நிறைவேறும். Tell me, come on. ஓகே ஓகே. ஓகே ஓகே. Tell me. செர்பு. டேய் டேய் குறும்புக்கு. குறுக்கையா வர? நான் குறுவான சைடுல தான் நின்னு நான் குறுவான நான் பாக்குறேன். கடவுளுக்காக செய்யறாங்கன்னா அந்த பிரார்த்தனை நிறைவேறினா கடவுளுக்காக திருவிழா எல்லாம் எழுந்து பண்ணுவாங்க. கரெக்ட். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு கடவுள் இருக்கு. ஐயோ ஏய் என்ன எடுக்கற? இத எடுத்துக்காட்டு சொன்னா ஓ யாரு இல்ல. வா புரியல. தம்பி யாரு தப்பு? என்ன ஆச்சா ஒரு நாள் கூப்பிடுறா அவனை. அவன் வந்தா சும்மா இருக்க மாட்டான். நீ யாரத்துல ஆட்டம் கிடையாது. அவன் ஆனான்னு வச்சுக்க. உம்மா குத்துட்டா. தாத்தா நான் பெட்ஷீட் போட்டு பொடி வச்சுக்கிறேன். பச்சை போய் என் காஞ்ச பொறுக்க மாட்டியா தம்பி? அப்புறம் ஆஸ்பத்திரி போக வேண்டியிருக்கும். அப்படியா வாங்க. நீ என்ன பண்ற அந்த மடிப்பு எல்லாம் கழிச்சு விட்டுற தாலியத்த பையா. நீ என்ன பண்றே பண்ணு. படிப்பு படி வச்சு கட்டி வச்சு. ஆமா. சரி நான் கேக்குறேன். எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள். புரியல கேளு. எடுத்துக்காட்டு மாதிரி ஒரு மணி நேரம் பாக்குறியா கால உங்க அம்மா தாலி அறுப்பேன். அத்துக்குமா சுத்தமா எங்க அப்பா நான் பிடிக்கலமா. அத்து வந்து ஏன்னா நைன் போட்டு வாங்க நான் 90 காரம் வந்து அவங்க நான் கொடுக்க மாட்டாங்க. எங்க அப்பா கொடுக்க மாட்டேங்கிறான். கொடுக்க மாட்டான். நான் வாங்கினா குறம்பு வந்து உட்காந்து அவன் குத்தாங்க முடி வந்து. இல்ல நான் கேட்கறதுல குடும்பம் ரேட்ல என்னதான் ஓ நாட்டை வாய் வைக்கிறோம். நாட்டை வாய் வைக்கிறோம். வாழ வைக்கிறீங்க. ஆளுக்கு 3 கோட்டர். எங்க அப்பா 3 கோட்டர், நான் 3 கோட்டர். ஒரு கோட்டர் 20 ரூபா வரி. 6 கோட்டர் 120 ரூபா கட்டுறேன் கவர்மெண்ட்டுக்கு. ஏய் என்ன வரல காட்டுற? அப்ப வரல காட்டாதா? நான் என்னன்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன். இப்ப நான் இருக்கிற எண்ணெயும் வச்சுக்கேன். இந்த யோகா என்ன வச்சு ஒரு உதாரணம். நான் இருக்கிறேன், என் காதல் இருக்கிறாரு. இன்னும் எனக்கு கல்யாணமே நடக்கல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை பிறகுன்னு வேண்டிக்கா வேண்டிக்கா நான் தான் வாங்கி வேண்டிக்கா. எந்த கடமை வேண்டாத வேண்டாத அது பேசாத கடவுள். நான் பேசுற கடவுள். அது நடக்காத கடவுள். நான் நடக்கிற கடவுள். அது வந்து கொடுத்து லேட் ஆகும். நான் விட்டேனே நான் கடவுள். நான் நித்யானந்த சாமியார். நித்யானந்த சாமியார். நான் யார் தெரியுமா? யாரு? நான் ரஞ்சிதா. வெறி கொண்டு திரியறா பொறம்போக்கே. அப்ப கீ வைக்கிட்டா என்ன யாரு அவனுக்கா உனக்கு எனக்கு ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி சிரிக்கிறாங்க எல்லாரும். ஐயோ கலக்காய் கொல்லில இருக்கும். நான் என்ன சொல்றேன், என் தகுதி வேற உன் தகுதி வேற. என் மேல கை வைக்காத. அப்ப காலை வைக்கிட்டா. காலை வைக்காதடா. அப்ப நான் கையை வைக்க கூடாது, காலை வைக்க கூடாது. அப்போ
நான் என்ன ஊட்டியே விடாது அதான் வேற வேலை இல்ல யாருக்கு தான் வாங்கிவா போன் வாங்கிவா கார்த்திக்கு தான் பார்த்து வாங்கிவா என்னடா நான் என்னன்றேன் அதுக்காண்டி சொல்லல இப்போ கடவுள் இருக்கிறான்னா அதை உதாரணம் வச்சு சொல்றேன்னா என்ன வச்சு உதாரணம் சொல்றேன் கடை வாங்கினேன் அவங்ககிட்ட எவ்வளவு வாங்கினேன் எப்படி வாங்கினேன் சொல்றேன் அவங்ககிட்ட நான் துட்டாவே கடை வாங்கல என் பெரும் ஒண்ணு கல்யாணத்தை வச்சுட்டாங்க என் பெரும் என்னமா மோட்டர் பாய் வாங்கிட்டாங்க 1 லட்சம் ரூபாய் அவங்ககிட்ட ஏடிஎம் போனா ஒரு 2000 ரூபாய் அதை வச்சு வாங்க முடியாது அந்த நேரத்துல கடவுத்த கண்ணடி விளம்பரம் பண்ணாங்க என்னவா 2 வீலர் விளம்பரம் புது கம்பெனி தந்துக்கிற வாங்க 2000 ரூபாய் ஒரு வண்டி எடுத்து கொடுக்கும் அப்புறம் மாசமானா கட்டுக்கணும் நானும் 2000 ரூபாய் கொடுத்த வண்டி எடுத்து பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் அதுவும் போயிட்டு நல்லபடியா 1 வருஷம் ஆச்சு குழந்தையும் வந்துச்சு அந்த குழந்தைக்கு பேர் வச்சுட்டாங்க இது வரைக்கும் 12 மாசம் ஆச்சு நான் ஒரு டியூ கூட கட்டுனதே கிடையாது ஏன் கட்டல ஏய் மாசமான பணத்தை கட்ட சொல்லிருக்கல அது சொல்லிட்டு போட்டாமா மாசமானா கட்டுனேன் இது வரைக்கும் என் பொண்டாட்டி இன்னும் மாசமே ஆகல நான் அப்படி கட்டுவேன் அதுக்கு நான் பகுதிக்கு பொண்டாட்டி மாசமாயிட்டேன் நான் கட்ட முடியுமா இல்ல நீ மாசமாயிட்டேன் நான் கட்ட முடியும் தலையே கனா மாசம் இல்லமா ஒரு பேச்சு வாய மூடு மாசம் ஆகுது இல்ல மாதந்தோறும் முதல் தேதி வந்த உடனே பணத்தை கட்டுங்க கட்டி இருப்பா எப்போ ஜெயிலு கலைக்கிற மாசமான கட்டு மாசமான கட்ட போறான் உக்கால ஓயால் அனுப்புற மாசம் ஆயிருக்கேன் ஐயோ ஆமா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம் 12 மாசம் ஒரு மாசம் கூட ஓயா விட்டுமா மாட்டேன் இல்ல நான் கேக்குறேன் தப்பா நடிக்காத நான் எதுவும் நினைக்க மாட்டேன் கேளு நீ ஆம்பளை தானே சிங்கா இப்ப நச்சா கூட 2 சால் ஓடு என்ன பாதி வந்து என்ன பாக்குற அது கோயில் கண்ணு இல்லப்பா இவனை நான் அனுப்பிச்சு விடுறேன் ஓ தமிழ்மா ஏண்டா அடிமா சொல்றேன் என்னடா கேட்டு வாங்குறீங்க ஓ ப்ளீஸ் அடிமா ஓ சத்தியமா நீ அடிக்க சொல்லி உன் பொண்டாட்டி மாதிரியே இருக்கிறேன் அடிக்க சொல்ல நான் அப்படியே பண்ணுறேன் நீ கையாட்டு சொல்லி உன் கூத்தியார் மாதிரியே இருக்கிறேன் ஐயோ தலையில சொல்லி உன் கொய்தியா மாதிரியே இருக்கிறேன் அந்த பெருமை நான் தெரியல எப்படி பச்சானே தெரியல இந்த மாதிரி ஜாக்கிரதை அது எதுவுமே ஐயோ பகுத்துட்டு பொண்டாட்டி மாரி ஆனா உண்மையிலே சொல்றேன் அந்த பிரம்ம தூங்கினாங்க எங்க கொஞ்சம் கொஞ்சம் படுத்துருக்கான் எனக்கு நீ படுத்திருக்கிறான் நம்ம சந்த பிம்பமும் அதெல்லாம் விட்டுடு நான் ஒண்ணு கேப்ப தப்பா நினைக்க மாட்டேன் எல்லாம் கேட்டேன் இன்னும் என்னதான் கேட்க உடம்பு சீதல் உடம்பா அங்க ஈரமாக்குது நான் கேக்குறேன் இந்த மாதிரிலாம் பாட்டு கலக்குறிய இதெல்லாம் இருப்ப நினைக்கிறேன் ஏய் ஆமா என்ன விஷயமா வந்திருக்கிறேன் உங்க ஆளு வந்துக்கிறாரு எந்த ஆளு ஓ ஓ சரி அதெல்லாம் இருக்கு நான் சொல்ல சொல்லிட்டேன் என்னடா ஊர் பொம்பளையோட கோத்து வச்சு கிடக்குறிய அப்பப்ப கேக்குறாங்க உள்ள வந்து நான் என்ன பண்ணுவேன் சரியா நாளை எப்பவுமே கேக்குறவங்க கொடுக்க மாட்டேன் என்னடா கேக்குறவங்க கொடுக்க மாட்டா போ நான் என்ன பாப்பேன் மரியாதை ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படின்னா மரியாதை கொடுத்து அது முதல்ல தமிழ்ல சொல்ல வந்து நான் திக்கிறேன் கேட்கிறேன் சொல்றேன் நல்ல காட்சியம் பண்ணனியா தமிழ்ல பேசு என்னடா ஓ தமிழ் ஆடா டாபர் எப்படியா நல்லா தானே போயிடுச்சு டாபர்ன்றா டாபர் செல்லமா தான் கூப்பிட்டு ஏய் டாபர்னா என்ன மீனிங்கா சொல்லு மீனிங் சொல்லு டாபர்னா டாபர் மீன் கூட்டி கொடுக்கறவங்க யார கூட்டி கொடுப்பான் ராஸ்டூட் இந்த மேல பறக்கறாங்களா அவங்கள அப்ப யாரு அது பேராஷூட் அப்ப இது ராஸ்டூட்னா தேவடியானா அப்ப நீ தேவடியானா நான் டாபர் கணக்கு சரியா போய் சத்தா நூறு என்னப்பா 100 வருஷம் சொல்லுமா சரி அவர் கேட்டாரு என்னன்னா பண்ண
போடுறேன். அப்படிலாம் கூப்பிட மாட்டாங்க. நீ ஜிம்முக்கெல்லாம் போறியா என்ன? இல்லம்மா நான் ஜிம்முக்கெல்லாம் போறேம்மா, எக்ஸசைஸ் பண்றேம்மா. நிறைய மாட்டேன் ஒண்டிதான் வெறும் வெளியா. நான் எவ்வளவு உள்ள அனுப்புறேன் போக மாட்டேன். என்ன வரலன்ற இப்போ அருணாட்டு மாதிரி இருக்கிறாம்மா. சொல்ற மாதிரி செய்ய சொல்லுமா சொல்லுமா, செங்கல் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணுமா. ஜெகத்தாளுக்கு பாத்தியாங்க யாரு அந்த பையன் ராட்சி சித்தா? மோசமானவோ சித்தி ஆயிடும். அவன் சித்தா? அவன் ஏன் சித்தான்னு எனக்கு தெரியும். எதுக்கு சித்தான்னு எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா சித்தா? அது ஒரு அது கூட இல்ல குட்டி, வேணாம் அது. இல்ல இல்ல ஏன் சித்தான்னு எனக்கு தெரியும். ஏன் வாய்க்கு எது சித்தா? நான் என்ன சொல்றேன், உனக்கு அருணாள்து மாதிரி வரணும். ஆமா ஆமா, 2 ஊசி வாங்கி தரேன். ஊசி போட்டுக்கோ, நல்லா வரும். ஊசினால எந்த பஸ் வந்து? ஓ மை காட், தெரிஞ்சு நான் நிறைய ஊசி வாங்கி வச்சிருக்கேன். ஆமா சொல்ல வந்த மந்தது எங்க பாத்தியா? ஆளுனா எந்த ஆளு? தளபதி ஆள வந்தான். எப்படியோ நீ ஏன் சொல்ற? நானா சொன்னா நீ தான் டாப்பர்ன்ற. இனிமே யாரு டாப்பர் என் காதல கேட்டாலும் நான் தேவையான உன்னதான் சொல்லுவேன். ஏன் யாரா சொன்னாங்கன்னா நானா உனக்கு மாட்டேன். எனக்கு தெரியும், என் காதல் கேள்விப்பட்டா நான் சொல்லுவேன். ஆமா எப்படியா? சரி அதை விடு. அவர் வர இருக்குன்னா காரியம். ஐயோ யாரு போட்டுட்டேன்? நகை கடைக்கு போனேன்னா சேட்டு கடைக்காரன் போட்டானா? ஏங்க ஆனா உன் ராஜிங்களான்னு தெரியலமா. இது கேட்டு அது மாட்டிச்சு. எப்போ ஓ உன் ராஜினான்னு தெரியல. பாக்குறவனா உன்ன போடுறாமா? இல்ல உண்மையாமா? இந்த பாரு இது கூட பின்னிக்கிச்சு. நீ நல்லா எடுத்து விடு. நானா? இதோட எத்தனை தாரியம்? 48. 48. ஆமா வரது 49. இந்த ஊர்ல எப்படின்னா 50 அடிச்சுணும். ஆமா என்னடா தாய் போடுறேன். போட்ட உடனே ஒரு மாதிரி ஆகுது. இது போட்ட உடனே மாதிரி ஆயிடுச்சு. நான் போட்டுங்கல்ல. கொம்பு குடிக்கலாம். இதை போட்ட உடனே கொம்பு குடிக்கலாம். சாரி வாங்கி ஓட்டா. என்ன என்ன இல்ல அவனுக்கு நினைப்பு அவன் தான் தூங்குறேன். ஏற்கனவே 48 பேர் தூங்கிட்டான். அவனுக்கு நினைப்பு நான் தான் தூங்குறேன். ஒண்ணு இல்ல, கொண்டாடி காலியா சேட்டுக்கால வச்சு சொன்னா சேட்டுக்காரக்காரி எனக்கு தெரியாது. அம்மா கொண்டா தெரியும். போன வாரம் கூட ஒரு வாரம் சேட்டுக்கால தான் இருந்தாங்க. வீட்டுக்கு எடுத்து விட்டதே நான் தான். ஏன்டா கூட்டி வைக்கிறேன்? என் அந்தரங்க ஒரு ஒட்டியான வேண்டும் நீரிட கேட்டான். அதற்கு சேட்டுக்காரர் அடையாளம் வேண்டும் என்று ஊழித்தான். சாருமதி வேற வீட்டுல விட்டு பாவி அதால சேட்டுக்காரங்க அம்மால வச்சு ராவி ராவி செஞ்சானா? அம்மால திருப்பி செஞ்சானா? ஓ மை காட், நான் சேட்டா போறது கூடாதா? அம்மால வச்சு செஞ்சிருக்கோனு அததான் சொல்ல வந்துட்டாவே. ஏன்டா லைட்டு கண்ணு தூணா கொம்பு கண்ணு மாதிரி போச்சு. எல்லாரும் கண்ணு கொடுக்குறாங்க. தலை சுத்திப்பா. நான் திருப்பதி போந்தல, திருத்தணி போந்தல, திருவண்ணாமலை கூட போந்தல. அந்த மலையெல்லாம் பார்த்தா தலை சுத்த ஆரம்பிச்சு. இப்ப எந்த மலையை பார்த்து நான் மலையை பார்க்கல, ஒரு குன்றை பார்த்து. சபையில் எப்படி பேச வேண்டும் இருக்கிறார்? குன்றை பார்த்தேன், மலையை பார்த்தேன். மாதச்சார் சரி பரவாயில்ல. இப்ப நான் என்ன பண்ண அது என் தப்பு இல்ல, என் ஆயா தப்பு. என் ஆயாக்கு வயிறு வலி சொன்னா என் விரல புடிச்சு வச்சுக்கும். வயிறு வலி போச்சுன்னா எடுத்துரும். அதே மாதிரி தான் வச்சுட்டேன். தொப்புல அதே மாதிரி தாங்க. ஐயா தொப்புல வேலை விட்டாடா. அப்ப நான் தொப்பு போடா தொப்புல எதுக்கு நின்னுங்க தெரியுமா? இப்ப நம்ம எங்க போறோம்? சண்டைக்கு போறோம். எதிரி படலாம் வந்துருக்கோம். போறீங்க. வரும்போது கத்திரிக்காய் 4 கிலோ,
அப்புறம் தக்காளி 1 kg. அப்புறம் இந்த வெங்காயம் வாங்கிட்டு வாங்க. உனக்கு பிடிச்சது ஒன்றும் சொல்லவே இல்லையா? பச்சை வாழைப்பழம் தான். உனக்கு பிடிச்சது செவ்வாழை இல்ல போடலாங்க. அவனுக்கு பிடிச்சது உடலங்க கூட்டு நல்லா இருக்கு. அது கூட்டு அவங்க வைப்பாங்க. வாங்கி வரத்தான் நம்ம வேலை. புரியுதா? இப்ப நான் சண்டைக்கு போறோம். எதிரி படம் ஒரு வாரம் ட்ரைனிங் வச்சு வந்துப்பான். ஒவ்வொருத்தன் 10 பேர் தூக்கி போட்டு அடிப்பான். ஏன்னா அதான் போரு. நம்ம கூட 10 பேர் தூக்கி போட்டு அடிக்கணும். அதான் போர். அப்பதான் ஜெயிக்க முடியும். ஆனா நீ வந்துக்கிற இடம் என்ன தெரியுமா? எனர்ஜி வேஸ்ட் பண்ற இடம். நீ எனர்ஜி மட்டும் இங்க விட்டுட்டு அங்க வந்து வாழ்த்துக்கணும். நிக்க மாட்டேன். ஒரே போட்டு போட்டு போய் என் எனர்ஜியை போயிடுச்சு. அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்னை நம்ப. உனக்கு இங்க வராது. நான் உன்னை நம்புறேன்டா. அவளை நம்பல. குடும்பம். ஐயா எனக்கு ஒரு கொஸ்டின். கொஸ்டினா கொஸ்டின் பின்னாடி இல்லப்பா எனக்கு ஒரு கேள்வி. பொறுக்கு போறீங்கல்ல, பொறுக்கும் போது வாழ எடுத்துட்டு போறீங்க. இந்த வந்தீங்களே வரும்போது ரவ அது எத்தனை ஆளோட போறீங்க. இங்க போச்சோ நல்லா இருக்க மாட்டேன். நீ எப்படி கூடுவியோ? ஐயோ